கர்த்தருடைய பிள்ளையே, நட்சத்திரத்தை பற்றிய வசனங்களை அறிக்கை செய்வோமாக. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆதியாகமம் 15:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆதியாகமம் 26:5. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். உபாகமம் 1:10. அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும், அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். யோபு 9:7. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகாமாய் பாடி, தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. யோபு 38:7. இரவில் ஆழச்சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:9. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். சங்கீதம் 147:4. சூரிய சந்திரரே, அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். சங்கீதம் 148:3. ஞானவான்கள் ஆகாயமண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குமுள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3. தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார், அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போலிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:16.